துவண்டு நான் வீழ்கின்ற நேரம் உன் தோள்களில் சுமப்பதும் நீயே. துவண்டு நான் வீழ்கின்ற நேரம் உன் தோள்களில் சுமப்பதும் நீயே. வருந்தி நான் அழுகின்ற வேளை எந்தன் கண்ணீரை துடைப்பதும் நீயே. கனித்தரும் சோலையில் என்னை நடத்தி உன் கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பதும் நீயே. வாழ்வும் வளமும் நீயே, தாழ்வும் தளர்வும் நீயே. நீயே நீயே நினைவெல்லாம் நீயே. ஒரு போதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா. தனியாத தாகம் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பது எதற்கு? நான் தனியாக தவிப்பதும் எதற்கு? ஒரு போதும் மறவாத இறைவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 17/2/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி அன்னையின் அன்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 73 1 2 3. இன்றைய வாசகம் தொடக்க நூலிலிருந்து 4:1-15-25. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 8:11-13. பொறாமை அழிவை கொண்டு வரும். ஆபேல் தான் வளர்ந்து, காயனும் ஆபேலும் அண்ணன் தம்பிகள் வளர்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் நேரத்தில் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதின் மூலம் அவர்கள் தன்னுடைய அந்த வேதனையான நேரங்களை சந்திக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாத இறைவன். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையில் தான் வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்பிக்கை இல்லை என்றால் மனித வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அமைதியும் இருக்க வேண்டுமென்றால் ஒருவர் மற்றவரை நம்ப வேண்டும். கடவுள் இருக்கிறார் என்று பயணிக்கும் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையால் பல அற்புதங்களை பெறுகின்றனர். கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களும் கூட கொள்கைகளையும் மானுடத்தையும் நம்புகின்றனர். ஆக நம்பிக்கை இல்லாத வாழ்வு சிறப்பான வாழ்வாக இருக்காது. அதுதான் அந்த நம்பிக்கை காயனிடம் அவர்கள் அந்த காணிக்கையின் போது ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது என்று. அவன் அதற்கு, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வயலில் படுத்திருக்கும் உன் வாயிலில் படுத்திருக்கும். வீட்டு வாசப்படியில் இருக்குமா நம்மளுக்கு வர அந்த தீங்கு, அந்த படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அதான் நாம் அதிசயத்தையும் அடையாளங்களையும் கண்டு நேசிப்பவர்களாக இருக்கிறோம் நாமும். சாத்தானும் இயேசுவை மலை உச்சியில் நிறுத்தி இதைத்தானே கேட்டது, கல்லை அப்பமாக மாற்றும்படி. ஆனால் இயேசு ஒரு நொடி நினைத்திருந்தால் அதை பஸ்பமாக்கியிருக்கலாம். ஆனால் அவரின் நோக்கம் அது அல்ல. அதை சாகடிப்பது அவருடைய வேலை அல்ல. அதனால்தான் தான் பசியை அவர் அனுபவித்த மரத்தின் கனியை தேடினார். அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். பசிக்காக மரத்தில் நிறைய பழங்களை நிறைத்து இருக்கலாம், ஆனால் அது அவரின் நோக்கம் அல்ல. இயேசுவும் இறை சித்தத்தை நிறைவேற்றவே உலகிற்கு வந்தார், இறந்தார், மீண்டும் வருவார். இதே நம்பிக்கையால் தான் நாம் வாழ்வோம். சகோதர அன்போடும் இறை பயத்தோடும் வாழ முயற்சி செய்வோம். மரம் பழுக்கும் முன் பறிக்க நினைக்கும் ஆட்களை விட பல கல் அடிகள் பட்டு பல பாதுகாப்புடன் பழுக்கும் பழங்கள் மிக ஸ்ட்ராங்கானவை, உண்ண சுவையாகவும் இருக்கும். நம் அன்பும் அதுபோல். எத்தனை போராட்டம் வந்தாலும் உறவுகளை காத்து கொள்வோம். அதான் நம் ஒவ்வொரு நாளும் உறவுக்காக இயங்குகிற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் அயலான் அல்ல, தேவைகளில் இருப்பவனே. இயேசுவின் காலத்திலிருந்து இன்று வரையிலும் உள்ள பெரிய பிரச்சனையே அயலான் யார் என்று தெளிவு இல்லாதது தான். அருகில் இருப்பவன் எல்லாம் அயலான் அல்ல, தேவையில் இருப்பவன் அயலான். சமூகம் பொருளாதாரத்தால் தாக்குண்டு தவிக்கும் மனிதன் அயலான். கொலை வன்முறையால் பாதிக்கப்பட்டவன் அயலான்.
அநீதியையும் சாத்தியத்தாலும் நசுக்கப்பட்ட மனிதன் ஓர் அயலான். தனிமையில் வாடுவோர் அனாதைகள், ஆதரவற்றோர் அனைவரும் அயலானே. இன்று லட்சக்கணக்கான மக்கள் வறுமையில் வாடுகின்றார்கள். மனித மாண்பு மறுக்கப்பட்டு உரிமைகள் மீறப்பட்டு இழிவாக நடத்தப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாருமே நமக்கு அடுத்திருப்பவர்கள்தான். அப்படி என்றால் இயேசு அறிவித்த அன்பு இதுவாகத்தான் இருக்கும். அதேபோல் இன்று காயினும் ஆபேலும் அன்போடு வாழ்ந்திருந்தால் இறைவன் இந்த ஒரு நமக்கு வசனத்தை தந்திருக்க முடியாது. இதோ அன்பிறைவா, சகோதரத்துவத்தை பாதுகாத்து கொள்ளும் நல்ல உள்ளங்களாக எங்களை மாற்றும். காயின் ஆபேலை போல் நாங்கள் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனக்கசப்பும் எங்களுக்குள் வரும்போது நாங்கள் மனமாற்றத்தோடு ஒருவரை ஒருவர் அன்போடும், சகோதர சகோதரிகள் அன்போடும் வாழ, நண்பர்கள் உறவினர்களும் அன்போடு வாழ எங்களுக்கு நல்ல அருளை தாரும். இதோ எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கும் மாணவர்களையும், நோயாளிகளையும், வீடுகளில் நோயாளிகள், ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. வறுமையில் வாடுவோரை ஆதரிங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.